அண்மையில் ராணிப்பேட்டையில் செய்தியாளர்கள் தாவேக நிர்வாகிகளால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரை உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. செய்தியாளர்கள் தாக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக சர்ச்சையாக மாறியது. ஆனால் அது குறித்து ஒரு நடவடிக்கையும் கூட எடுக்கவில்லை. ஆனால் இது தொடர்பாக இதுவரை உரிய சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. குற்றவாளிகள் மீது விரிவான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. ஆனால் எதிர்க்கட்சியினர் கருத்து தெரிவித்தவுடன் உடனடியாக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது சட்டத்தின் சமநிலையான அமலாக்கம் குறித்து கேள்விகளை எழுப்புகிறது என்று பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். நாளை சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள இந்த முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கருத்து தெரிவித்ததாக கூறி எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வது ஜனநாயக உணர்வுக்கும் அரசியல் நாகரிகத்துக்கும் பொருந்தாத செயலாகும் என்றும், எனவே ஜனநாயக மரபுகளையும் கருத்து சுதந்திரத்தையும் மதித்து அரசியல் கருத்து வேறுபாடுகளை கைது நடவடிக்கைகள் மூலமாக கையாளும் போக்கை அரசு கைவிட வேண்டும். சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பு என்று பிரேமலதா விஜயகாந்த் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அன்புமணி பொறுத்தவரையில் இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய தேவை என்ன என்ற கேள்வியும், இதற்கு பின்னணியில் முழுக்க முழுக்க அரசியல் மட்டுமே இருக்கின்றது என்ற ஒரு விளக்கத்தையும் அன்புமணி கொடுத்திருக்கிறார். அதே போன்று பிரேமலதா விஜயகாந்தும் செய்தியாளர்கள் ராணிப்பேட்டையில் செய்தியாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட போது அதற்கு குரல் கொடுக்காத தாவேக அரசு, அதை பற்றி பேசாத முதலமைச்சர் விஜய், அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காத முதலமைச்சர், இத்தகைய சம்பவத்தின் போது எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்து கொண்டும் ஏன் இவ்வளவு அவசரம் வேகம் காட்டுகிறார் என்ற கேள்வியும் பிரேமலதா விஜயகாந்த் முன்வைத்திருக்கிறார். இப்படியாக இந்த கைது நடவடிக்கை என்பது அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வருவதையும் நாம் பார்க்கின்றோம். இது 9 பிரிவின் கீழ் தஞ்சை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதையும் பார்க்கின்றோம். 9 பிரிவின் கீழ் இந்த போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முதல் தகவல் அறிக்கை என்பது அது வெளியாக 9 பிரிவின் கீழ், அதாவது பாரதிய நியாய சங்கீதா BNS 2023 என்ற அடிப்படையில் பிரிவு 196, 192, அதே போன்று 61, 251, 2, 4, 67 உள்ளிட்ட 9 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விசாரணைக்காக தஞ்சை அழைத்து செல்லப்படுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இதில் மிக முக்கியமாக மற்றொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினுடைய நீலாங்கரை இல்லத்தில் இருந்த போது அவர் கைது செய்ய போலீசார் முற்படும் போது அங்கு அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டார்கள். அப்போது கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதி நீதிமன்றத்தை நாடியது திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் கைது செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று கோரி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அப்போது அந்த மனு தாக்கல் நீதிபதி இளந்திரையன் முன்பாக வந்த போது மனு தாக்கல் செய்யுங்கள், விசாரிக்கின்றேன் என்று நீதிபதி இளந்திரையன் தெரிவித்திருந்தார். அப்போது மனு தாக்கல் செய்து விசாரிக்கும் வரை, அதாவது 12 மணி வரை உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது. பிஃபோர் லஞ்ச் என்ற, அதாவது மதிய உணவு இடைவெளிக்கு முன்பாக இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றால் 12 மணி அளவில் அது விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்போது விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அதுவரை கைது நடவடிக்கை மேற்கொள்ள கூடாது என்று நீதிமன்றமே தெரிவித்துவிட்டது. 12 மணி வரை கைது நடவடிக்கை கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்த பின்னரும் கூட போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது நீதிமன்றத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதும் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நீதிபதி இளந்திரையன் பொறுத்து பிஃபோர் லஞ்ச் என்ற, அதாவது மதிய உணவு இடைவெளிக்கு முன்பாக இது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும், அதுவரை கைது நடவடிக்கை கூடாது என்று நீதிபதி இளந்திரையன் தெரிவித்திருந்தார். அதையும் தாண்டி போலீசார் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்திருக்கிறார்கள். இப்போது நீதிமன்றத்தில் அது மனுவாக விசாரணைக்கு வரும்போது திமுக தங்கள் தரப்பில் ஒரு வாதமாக இது முன்வைப்பார்கள். நீதிமன்றவுடைய அறிவுறுத்தலையும் தாண்டி இந்த கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, நீதிமன்ற உத்தரவை போலீசார் மீறி இருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை திமுக தரப்பில் முன்வைப்பார்கள். இதற்கு என்ன நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக இது என்ன விளைவுகளை, என்ன முடிவுகளை எதிர்கொள்ள போகிறது, வெளியாக போகிறது என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போதைய நிலையில் தஞ்சை அழைத்து செல்லப்படுகிறார் உதயநிதி ஸ்டாலின். தமிழகம் முழுக்க ஆங்காங்கே திமுகவினர் போராட்டங்களில் இறங்கி இருக்கிறார்கள். இதனால் தமிழகம் முழுக்க ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகின்றது.